மறந்துட்டேன். வேறு யாராவது விட்டேன்னா மன்னிச்சிருங்க. அண்ட் ஃபைனலாக ஒன்று தான் சொல்லணும். கொஞ்சம் பயமாக இருக்குது இப்போலாம். வெளியில் வந்து இந்தியன் ஃப்ளாக் இருந்தது, எடுத்து வச்சு இப்படி போஸ்ட் கொடுத்தோன்னே, ஐயோ இதனால நம்மளை ஏதாவது பிராண்ட் பண்ணிடுவாங்களா, நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களா, இந்தியன் ஃப்ளாக் தான், நம்ம இந்தியன் தானே அப்படின்னு தான் தோணுது ஃபஸ்ட்டு. ஆனால் டக்குன்னு வந்து ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்றைக்கி இப்போ நான் வந்து ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுதுன்னு போஸ்டர் போடுறேன். கீழே வந்து என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எஸ்ஆர் பிரபு மேலே இருக்கிற கோவத்தில் என்னை வந்து திட்டுறாங்க. என்ன எதுக்கு திட்டுறாங்கன்னு பார்த்தா அவர் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க. திருப்பி இந்த பக்கம் பார்த்தா வேற யார் மேலே இருக்கிற கோவத்தில் திட்டுறாங்க. இன்னொருத்தங்க பார்த்தா இவன் ஒரு பாவாடை, இவன் படத்தை அடிக்கணுன்றாங்க. இல்லை நான் வேஷ்டி, நான் ஒரு வேஷ்டி, பாவாடை கிடையாது. பாவாடைனா என்னன்னு எனக்கு ஃபஸ்ட்டு புரியல. நான் பாவாடை கிடையாது. நான் பாவாடை இல்லைன்றதுனால ஒரு பக்கம் என்னை வந்து சங்கின்னுவாங்க. நான் சங்கியும் கிடையாது. ஸோ எந்த பக்கத்தில் எந்த கட்சியோட ஐடி விங்காக இருந்தாலும் உங்களுக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், நீங்கள் அரசியல் பண்ணுங்கள், போங்க அரசியலை பாருங்கள். சினிமாவில் எதுக்கு வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தை அடிக்கிறதுக்கு உங்கள் எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க? அதுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பேடிஎம்மில் காசு கிரெடிட் ஆகுது. போங்க போய் அரசியல்வாதிக்குள்ளே நீங்கள் சண்டை போட்டுக்கோங்க, படத்தெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதே மாதிரி தான் ரசிகர்கள், இந்த ரஜினி ரசிகர்கள், கமல் ரசிகர்கள், அஜித் ரசிகர்கள், விஜய் ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்கள் இருக்கீங்க. எல்லா நல்ல படத்தையும் போய் பார்ப்போம். உங்களுக்கு படம் பிடிக்கலன்னா அதையும் நீங்கள் சொல்லலாம். எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்குது. பட் இவங்க படம் வந்தால் அவங்க அடிக்கணும், அவங்க படம் வந்தால் இவங்க அடிக்கணும், இவன் இந்த கருத்து சொன்னதுனால இவன் படத்தை அடிக்கணுன்றது நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. உங்களுக்கும் படம் நல்லா இல்லையா வந்து சொல்லுங்கள், சூப்பர். ஆனால் டார்கெட் பண்ணி அடிக்கிறது வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் வந்து பாவாடையும் கிடையாது, பேண்ட்டு சட்டையும் கிடையாது, சங்கியும் கிடையாது, ஊப்பியும் கிடையாது, அண்ட் இவர் ஃபேனும் கிடையாது, அவர் ஃபேனும் கிடையாது. ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த படமும் ஒரு லப்பர் பந்து வாழை மாதிரி எல்லாருக்கிட்டே போய் சேரும். November 29th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ as an entire டீம், ஒரு யங் டீம், we are presenting to you a very good film அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டோட இந்த படம் நல்லா ஓடணும் அப்படின்னு நாங்கள் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ஈவெண்ட். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. விஷஸ் லக். நன்றி. as usual நிக்கில் முருகன் சார், ஃபைனல் அட்டென்ஷன் உங்களுக்கு தான். தேங்க்யூ ஸோ மச். உங்களை மாதிரி ஒரு மீடியா ஒரு ஈவெண்ட்டை ப்ராப்பராக பிளான் பண்ணி நடத்த யாராலும் முடியாது. ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட்டை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு. நீங்கள் வந்து அனிருத் அண்ட் லோகேஷ், அவங்களோட டே 1 ஆஃப் தேர் கெரியர்லேருந்து அவங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க 2 பேருமே. அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப் அவங்க என்னவா மாறினாலும் மாறவே இல்லை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெயின் டு கம் ஹியர் அண்ட் சப்போர்ட் போத் ஆல் ஆஃப் அஸ். இன்ஃபேக்ட் தேங்க்யூ கைஸ். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. We have come to the end of the occasion, but முடிக்கிறதுக்கு முன்னாடி